शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। जनगीकान्तस्मरणं हर हर नमः पार्वतीपदे। सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः सुदन्तं राम रामेदं घरं मुखराक्षरम् आरुष्यकविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिसिंहस्य कवितावनचारिणः सिंहं रामकथानादं कोनयादिपराङ्गजं चक्षुषं सततं रामचरितामृतसागरम् अतृप्तं मुनिं वन्दे प्राचेरसमगन्मषं गोत्पदीकृतवाराशिं नसजीकृतराक्षसं रामायण महामालारत्नं वन्दे विलात्मजं नन्दनानन्दनं वीरं जानकीशोकनाशं सतीशं मत्सहंकारं वन्दे लङ्काभयङ्करं लङ्घसिन्धोत्सलिलं सलीलं शोभं हिञ्जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां मानितं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनदेकमनीयविग्रहं पारिजातधर्मूलवासिनं भावयामि पवमाननन्दनं त्रयत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं वाक्पवारिपरिपूर्णलोचनं मार्गिन्योतराक्षसान्तकम् ॐ वैदेहीशैलं सुरद्वन्दले हैने महामण्डपे अध्ये पुष्पकमासने निलये वीरासने सुस्थितम् अग्रे वाचे इति प्रसञ्जनसुते रत्नं मुनिप्रस्परं व्याख्यान्तं मृगालीश्वरितं रामं भजे। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय दैवीचतुर्थे जनकात्मजाय नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु इन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धस्य रामो जातविहरीति पौरुषे चाप्रतिद्वन्द्वस्तरेण श्रीरामं श्रीरामशरणं मम बुद्धिर्बलं सौधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वक्पुटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। संभवामि युगे युगे धर्म संस्थापनार्थाय இந்த பகவான் சொன்னது போல பல அவதாரங்கள் 24 அவதாரங்களை மெய்தான் பாகவதம் சொல்றது. ஆனால் இந்த ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இது ரெண்டுக்குள்ள பெருமை மற்றதுக்கெல்லாம் இல்லை. அதுலேயும் ரொம்ப நெருக்கமா நம்மோட ரொம்ப கிட்டப்பழகிறாம இருக்குன்னு ராமாயணம். எந்த இடத்தாலும் வேதவேத்தி பரைபுஞ்சி யாதே தசரசாத்மஜே வேத பிராச்சேரசாகாசி சாட்சாத் ராமாயணாத்மனான்னு நம்ம எஜுர்வேதம் 7 காண்டம் இது 7 காண்டம் வெறுமே அப்படியாச்சு. பாரத பஞ்சமோ வேதகாங்கிறது மாதிரி இது ராமாயணம் இத்திஹாசம். அதில் விசேஷமாக சுந்தரகாண்டம் ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா சீதை அவ்வளவு கஷ்டப்பட்டது சொல்றது. இதில் 2-3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சுந்தரகாண்டம் லிட்ரரி வேல்யூ ரொம்ப நிறைய பன்மைகள் இருக்கு. சுந்தரங்கிறது ஆஞ்சநேயர் வானரம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அவரை மெயினா பேசுற காண்டம் சுந்தரகாண்டம். கிருஷ்ணகாண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் 3 மெயின் பார்ட்டா அவர் தான் இருக்கார். ஆஞ்சநேயருக்கு என்ன பெருமைன்னா ராமாயண மகாமாலா ரத்னங்கிற ராமாயணங்கிற ஒரு பெரிய மாலையில வேற ஏதோ மணிகள்லாம் இருந்தாலும் ரத்னம் போல இருக்கிறது ஆஞ்சநேயர்னா அப்ப ராமன் தான் சொல்லணும். ராமனை விட போயிருக்கான ராமாயண மகாமாலா ரத்னம் ராமாயண தான் ஆஞ்சநேயர் ராமனா ஆஞ்சநேயர். இதுங்க நான் என்ன சொல்ற வழக்கம்னா மாலைன்னா 2 சைடு இருக்கணும். ஒரு சைடு இருந்தா மாலைன்னு சொல்வாளன்னு இந்த பக்கம் இது 2 நல்லா முடிச்சு போட்டிருக்கோம். இது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஆரண்ய காண்டத்து சூர்பனகா விற்த்தாந்ததுக்கு அப்புறம் இந்த மாலை ஒரு பக்கம் பிரிஞ்சு போச்சு கட்டாயிட்டு 2 பேரும் செயின் கட்டாராம கொக்கி செயின் இல்லை மொத்த செயின் எடுத்த கட்டாயிடுச்சுன்னா இந்த கட்டான இடத்த பொடி வச்சு ஊதணும். பொடி வச்சு ஊதுனா 4 நாள் கழிச்சு மறுபடியும் போயிடும். அந்த ரத்னத்தை போட்டு இழைச்சி சீதையும் ராமனையும் சிரிஞ்ச வாழை சேர்த்து வச்சதுனால ராமாயண மகாமாலாவில் ஒரு சைடு சீதை ஒரு சைடு ராமன் இதை விளக்கு வச்சதுனால ராமாயண மகாமாலா ரத்னம். அவருடையதான ஒரு பெருமைகளும் இதுகளும் என்ன செய்யுது. சீதாதேவியை கஷ்டப்பட்டு பாதிபுரத்தினுடைய பெருமை ரொம்ப நல்லா தெரியுதுங்கிறதான இடங்கள்ல தான் 20வது சர்க்கத்துல ராவணனுக்கு தூங்கி எழுந்த உடனே சீதா நின்று ஓடி வந்து சீதையை அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி நீ ராமனை நினைச்சுன்னு வருத்தப்படாத. ராட்சச தர்மமானது பல ஸ்திரீகள் எல்லாம் எடுத்துன்னு வரலாம். நான் என் தர்மப்படிதான் நடக்கிறேன். நீ எனக்கு மனைவியான 7000 சொல்ற என்னுடைய மனைவிகளுக்கெல்லாம் நீ ராணியா இருக்கலாம். உங்க அப்பாவுக்கு வேணா இங்க இருந்து ஆன்லைன்ல நிறைய பணம் டிரான்ஸ்பர் பண்றாங்க.
இது பெரிய பாயிண்ட் நேற்று கவனிச்சு சொன்னது. எல்லாத்துலயும் மயங்காம இருந்த உடனே விஜித்து பிருத்திவியும் சர்வாம் நானாநகர மாலினி ஜனகாய பிரதாசியாங்கி தவஹேதோர் விலாசினின்னு 18வது ஸ்லோகம். 20வது சர்க்கத்துல 18வது ஸ்லோகம் வெரி மெயினான ஒரு பாயிண்ட சொல்றான். எதுக்கும் மசியில் ஏன் நின்றுருக்கா ராமன் இங்க வருவன்னு நினைக்கிறியா, போறியா வரியா, எனக்கு இதெல்லாம் வர முடியுமா, எல்லாம் முடிச்சு. அதனால நீ இப்படி பயந்துருக்கு கொஞ்சம் கூட நாள் ஒன்னு அழக சிருஷ்டி பண்ணிட்டு பிரம்மா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு, இனிமே நமக்கு சிருஷ்டி எல்லாம் வராதுன்னு ஏன்னா நம்ம சொல்லி பார்த்து முடிச்சாங்கிற வரைக்கும் 20வது சர்க்கம் ஆயிடுச்சு பூர்வகத்தை. இன்னைக்கு 21வது சர்க்கம் தொடர்றான். சீதை இந்த இடத்துல தான் அவளுடைய ஒரு தைரியமும் ஒரு பராக்கிரமும் ஒரு விசேஷமான சீதாயா சரிதம் மகதுன்னு சொல்லக்கூடியதான ஒரு பெருமை இங்க தெரியும். நான் ஒண்ணு பஸ்மம் ஆக்கிடுவேன் படவா, ராமன்கிட்ட பர்மிஷன் இல்லையேன்னு பேசாம இருக்கேங்க. பஸ்மார்க தேஜஸாலாம் சொல்ல போற இடம். விசேஷமா இன்னைக்கு சில பேர் கதைக்கு வந்திருக்காங்க மாதிரி ரொம்ப உசத்தியான ஸ்லோகம். திருணமந்திரத்தை கிருத்தா வைதேகி பிரத்யபாட்டத்தான்னு இங்க 2வது தரம் வருது. ஆரண்ய காண்டத்துல சீதையை கொண்டு வச்சோன்னே திருணமந்திரத்தை கிருத்துவா இருக்கு. சன்னியாசிகள் அங்க அர்த்தம் சொல்றது இல்லை, அது ஏதோ ஸ்கிப் ஆயிடுச்சு. இந்திரகாண்டத்தான் சொல்றாரு. நான் 3வது ஸ்லோகம் வரப்போறது. இப்ப 21வது சர்க்கம் ஆரம்பிக்கிறோம். சீதாவுடைய பெரிய உபதேசம். மரணம் நெருங்கினவனுக்கு மருந்தெல்லாம் உபயோகப்படாது. மொத்துக்காம இவ ஔஷதம். இது அருமையா இவ்வளவு சொன்ன உடனே திருந்தல் என்ன, பெண்கள் சொல்லி திருந்தல் என்னே அந்த ஆட்டுக்காரத்தில் ஆண்களை பெண்களுக்கு சொல்ற தன்மை கேட்க வைக்கிறதும் ஒரு கெப்பாசிட்டி உண்டு. அதனாலதான் காவியங்கள் எல்லாம் மனைவி சொல்லி ஆட்டுக்காரரை திருத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேதங்கள் எல்லாம் ராஜா ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். இதிகாச புராணங்கள்லாம் ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு 3ஆ பிரிக்கிற வழக்கம். வேதா பிரபு சம்ஹிதாதிகதம் சப்த பிரதானாட்சிரம் நித்யார்த்த பிரவணா புராண வச்சனாதிஷ்டம் சுஹுத் சம்ஹிதா காந்தா சம்ஹிதையா சரசதாமாபாத்திய காவியஸ்திரியா கர்த்தவியே குதுகி குதோ விரச்சித சத்திய சுகாங்குருமே லிட்ரேச்சரை பத்தி தெரிஞ்சா சொல்றது. காவியங்களை காவியம்னா என்னன்னு அது ஒரு புத்தகம் தானே. சூத்திர பாஷா ஒரு புத்தகம், வேதாந்தம் ஒரு புத்தகம், பாஷ்யம் ஒரு புத்தகம், வேதம் ஒரு புத்தகம். அப்படியே காவியம்னா அந்த கவியினுடைய சொல்லுக்கு அது நம்ம உள்ள போய் திருச்சிரும். ஆதி காவியம் இதன் சுவாசம் புறாவால் இருந்தாலும் அதுலேயும் கரையாம இருக்கக்கூடியதான ஆசாமி இந்த ராமன். ஏன்னா அவன் விதி எப்படி பண்றது. அதனால இந்த சர்க்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சர்க்கம். 21வது சர்க்கம் பிரதிஸ்லோகமா போறதுனால இது நல்லா பார்ப்போம். தத்வச்சனம் சுத்வா சீதாரௌத்ரஸ்ய ரக்ஷசா ஆத்ராதீனஸ்வராதீனம் வால்மீகி ராமாயணம் படிச்சாலே சம்ஸ்கிருதம் அங்கே ஈஸியா வரும். அவ்வளவு அனுகிரக புத்தகம். கடினமான பதங்கள் ரொம்ப கிடையாது. அதான படிச்சா புரியும். ஏன்னா நம்ம கதை தெரியறதுனாலும் புரியும். இந்த லாங்குவேஜ் அப்படி பாகவதம் அப்படி இல்லை. எங்க மாதிரி இருக்கிற பண்டிதாலே சில ஸ்லோகங்கள்லாம் பரீட்சை பண்றது. ஸ்ரீதேவி வியாக்கியானம் பாகம் இருக்கு, இன்னொரு வியாக்கியானம் பாகம் இருக்கு. அது நாரிகேள பாக்கம்னு பேரு. தேங்காய் மட்டையை உரிச்சு அதை உடைச்சி அதுக்கப்புறம் இளநீர் எடுத்து குடிச்சு அந்த வாழ்க்கையை எடுத்து சாப்பிடும் போது இருந்து அது நமக்கு வெட்ட வராது. பழக்கம் பட்டவங்கிட்ட போய் விட்டு அந்த பேர் எண்ணெய் கொண்டு கொடுத்துட்டா இந்த பஞ்சம் சொல்ல. ஆமாமா கத்தியம் இருக்கு. கத்தியத்தை பற்றி சொல்றேன். இப்ப எல்லா பத்தியமுமே சொல்றேன். கடினமான பத்தியங்கள் தாசன். பாரதம் கொஞ்சம் சுமாரா இருக்கும். ராமாயணத்தை போல் இதுக்குதான் 3 பாகம். நாரிகேள பாக்கம், திராட்சா பாக்கம் அப்படின்னு பேரு. 2 பாகம் சொல்லுவோம். பாக்கம்னா பக்குவம். தேங்காய் மாதிரி உடைச்சி எடுத்தா தான் அந்த தேங்காய் பாலை புரிஞ்சா சுவையாது. திராட்சை என்ன அப்படி போட்டோன்னு தெரியாது. திராட்சா பாகம் தான் காளிதாசன நேகமா. மாதங்கள்லாம் கொஞ்சம் கடுமையா இருக்கு. நைசதும் நாரிகேள பாக்கம். இந்த காவியமானது என்ன நாரிகேள பாக்கமா இருந்தாலும் நல்லா இருக்கும். ராமாயணம் என்ன பண்றது பாருங்கோ. சஸ்ய ரௌத்ரஸ்ய ரக்ஷசா வச்சனம் சுத்வா. ஏற்கனவே இப்ப கஷ்டப்பட்டு ஆர்த்தா குரல் எழும்புறது இல்லை. தீனஸ்வரா தீனம் பிரத்யுவாச்சாங்கிறது அட்வர்பது. தீனஹா தீனோ தீனாஹா தீனம்னா தீனனைன்னு அர்த்தம் இல்லைங்க. அட்வர்புன்னு ஒண்ணு உண்டு. ஹி கோஸ் ஸ்லோலினா ஸ்லோலிங்கிறது அட்வர்பு. ஹி கோஸ் ஃபாஸ்ட்னா ஃபாஸ்ட்ங்கிறது அட்வர்பு. வேகேன கச்சதி சனிஹி கச்சதி அப்படி போகும் காரியத்து. அதுபோல தீனமா
பல்சரைக்கு ரொம்ப ஹீனமா இருக்கிற மாதிரி வார்த்தைகள் வருது. பொதுவா சொன்னாலாம் தட்டனை வேகமா பாயிண்ட் எல்லாம் சொன்னா அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், ஆசக்காரனுக்கு ரொம்ப மட்டும். ஆசை ஆத்திரம் ரெண்டு சொல்லு, ரெண்டுமே நம்ம மைண்ட கலைக்கணும். அதான் ப்ராப்ளம். காம ஏஷா குரோத ஏஷா ரஜோகுண சமுத்பவா ஞான விஜயான நாசனம்ங்கிற சாதாரண அறிவே கூடும். காமார்த்தாகி பிரகிருதி கர்மனா சேத்தனா சேத்தனேஷுன்னு காளிதாசன் சொல்றான். இந்த யக்ஷன்கிறவன் மேகதூதத்துல இங்க வந்திருக்கான், செப்பரேட்டட் சோல். அதாவது செப்பரேட்னா அவன் ஆத்துக்காரி விட்டு பிரிஞ்சு வந்திருக்கான். இவனுக்கு ரொம்ப தாங்க முடியல, மேகத்தை தூது விடுறான். ரொம்ப மூளை இருக்கான்னு கேட்டான். ஏன்னா தூமஜோதி செலித மருத்தான் சன்னிபாத்த பொமேகா. மேகன்னா என்னன்னு சொல்றான், புகை, நெருப்பு, வாட்டர், ஏர், 4 சேர்ந்தாக்க மேகம் இருக்கான். காளிதாசனுக்கு அவ்வளவு தெரிஞ்சு கண்டென்ட் இவ்வளவுதானே. தூம ஜோதி சலில மருத்தம், இந்த 4 ஏதாவது ஒண்ணுக்கு அறிவு உண்டு. இதை போய் பார்த்து மேகமேங்கவா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், இந்த பேப்பர் தானே கொண்டு கொடுனால காக்கா கையில கொண்டு கொடுக்கலாம். நான் ஒரு மெசேஜ் சொல்றேன், இது நீங்க ஞாபகம் வச்சு நீங்க ஆசிரியர்கிட்ட போய் சொல்லுவேன். சார் இவனுக்கு மூளை இல்லையான்னு. ஆசை ரொம்ப ஜாஸ்தியா போனா மூளை போயிடும். காமார்த்தாஹி பிரகிருதி கிருபணா சேத்தனா சேத்தனேஷு. வால்மீகி ராமாயணத்துல 10 சர்க்கம் இருக்கிறதுக்கு. ராமன் எவ்வளவு பெரிய புத்தாரி. மரமே கண்டியா மெட்டே கண்டியா உலக ரீதியா மரம் பேசுமா, நீ சீதை இருக்கேன்னு சொல்றியா சொல்லலையா, சொல்லல என்ன உனக்கு. இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆசை ஜாஸ்தியா இருக்கிறதுல இருந்து செப்பரேஷன் வந்தா பைத்தியம் முடிக்கும்ங்கிறத காட்டுறதுக்காக உள்ள விஷயம். காளிதாசன் ஒரு வார்த்தையில சொல்றான், ஆசையினால் ரொம்பவும் பீடிக்கப்பட்டவனுக்கு நாம யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், அது பேசுமா பேசாதா, ஜடமா சேத்தனமாங்கிற அறிவு போடு சார். அறிவை மனித அடிக்கிறது தான் பேராசைங்கிறது. ஆசை இருக்கலாம். இது மாதிரி சனைகி சொல்றான், இவனை எப்படியா ஏற வைக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய வேதாந்தமும் சொல்றது. அவன் எப்படியா கரையேற்றலான்னு பாக்குறா தாயார். துக்கார்த்தாருதி சீதா இதெல்லாம் ஒரு அந்த இடத்துல வர்ணிக்கிறார். எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கான். அதுலே சொல்றாளா, சீதா வேபமானா தபஸ்வி சிந்தையின் தீவராரோக பதிமேவ பதிவிரதா. மனசுல ராமன் தவிர வேற எண்ணம் வரவே இல்லை. இவ்வளவு பெரிய பட்டணத்தை பார்த்து ஏற இறங்க அதுல உள்ள டியூட்டி எல்லாம் ரசிக்கவே இல்லை. அதனால சிந்தையந்தி பதிமேவ. பின்னாடியும் சொல்ல வரார். ஆஞ்சநேயர் முதல்ல மேலிருந்து சீதையை பார்க்கிறார், ராமாயணம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆசீத ஜலசோனாமன் பின்னாடி ராமாயணம் சொன்ன சத்த உயிரெல்லாம் பொழைச்சு சாகப்படுறது. உத்பந்தனம் பண்ணிக்கிற சந்தர்ப்பத்துல முன்னாடி ராமாயணம் கேட்கிறார். பரதன் நெருப்புல போயிடுச்சு, ராமாயணம் சொல்றார். ஆஞ்சநேயர் 6 காண்டமும் சொல்ற. அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிச்சு யுத்த காண்டம் முடிஞ்சு அவர் திரும்பி வர வரைக்கும் உள்ள கதையை யார் சொல்ற, ஆஞ்சநேயர் சொல்ற. ராமாயணத்தை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு பேர் சொல்ற. ஆஞ்சநேயர் 2 இடத்துல சொல்ற. கிருஷ்ணா காண்ட சுந்தரகாண்ட கதையே சமுதிரம் தாண்டி வந்தோன்னு சொல்ற. சுத்தி சுந்தரகாண்டம்னு ஒண்ணு இருக்கு. என்ன நான் சொல்றேன் முன்னாடி குழந்தைகள் எல்லாம் கேட்டோன்னு. இவர் சொல்றதுனாலே இன்னும் ஷார்ட்டாவும் ஸ்வீட்டாவும் இருக்கும், கிறிஸ்பா இருக்கும். பரதனுக்கு போய் நெருப்புல விழக்கூடியவனை போய் ராமாயணம் சொல்லி உயிரை காப்பாத்துறார். ராமாயணம் உயிர் போற அவசியம் கூட கேட்டா ரொம்ப நல்லதுங்கிறது நமக்கு பிடிக்க வேண்டிய. அது மாதிரி துக்கார்த்தார்கதி சீதா வெபமானா தபஸ்வினி சிந்தையின் ஜீவராரோக பதிமேவ பதிவிரதா. கற்பனை கண்டான்னு இதெல்லாம் தான் பின்னாடி கவிகள் தான் ரசிக்கிறான். ஏன்னா அந்த லங்கையினுடைய அழக பார்த்து ராமன் செத்த நேரம் இந்த ஊரை சுற்றி பார்ப்போண்டா முதல்ல, சண்டையெல்லாம் நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மலை மேல ஏறுற. சுவேலம்ங்கிற பர்வதத்துல ராமன் ஏறி ஊரை அழக ரசிக்கிறான். நம்ம அயோத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போட்டுக்க, அப்படி அச்சது கட்டும் இந்த ஊரினுடைய அழகு. ஆஞ்சநேயர் இங்கேருந்து தாண்டி வந்தோன்னு என்ன பட்டணம் சார், இந்த பட்டணத்துல இவனை யார் ஜெயிக்க முடியும்? ராமன் கூட ஒன்றும் பிரயோஜனப்படாத தீனந்தான் இருக்கக்கூடிய இதுல இந்த துச்சமா நினைக்கக்கூடிய பாசிபிரத்தினாலதான் அழகு. என்ன சொன்னார், சிறை பிடித்தவள் ஏற்றம்ங்கிறார் வைஷ்ணவெல்லாம். இத சிறை பிடிக்கப்பட்டவளுடைய ஏற்றமா. சீதாயா சரிதம் மகத் 21ஆவது சர்க்கத்துல இப்ப 2வது ஸ்லோகம் போயிட்டு இருக்கு.
துக்கார்த்தா ருதி சீதா வேபமானா யசஸ்வினி தபஸ்வினி சிந்தையந்தி வராரோக. வராரோகாங்கிறது பியூட்டிஃபுல் அர்த்தம், மோஸ்ட் பியூட்டிஃபுல். பதிமேவ பதிவிரதா. இப்போ புறத்தாட்ட நேர பேசக்கூடாது, பரபுருஷாட்டேங்கிறதுக்காக இந்த திருணவந்தவத்துவாது அந்த ஒரு 10-15 அர்த்தம் சொல்லிருக்காரு பெரிய வாக்கியாமுள்ள. நான் தெரிஞ்ச வரைக்கும் ஞாபகம் சொல்றேன். திருணவந்தரத கிருத்வா பிருத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா நிவர்த்தய மனோமத்தஹ ஸ்வஜனே பிரியதாம் மனஹா. எதுக்கா புள்ள கிள்ளி போட்டாங்க? எட படவா, உன்னோட நான் பேசக்கூடாது, சாஸ்திரம் புல்ல பார்த்து பேசுறேன். ஒன்னும் திருணவந்தரத கிருத்வா, உனக்கு புல்லுதான் சாப்பிட புத்தி இருக்கு, பசுமாடினி. 3 திருணவந்தரத கிருத்வா, ராமன் வந்தார்னா புல்ல கிள்ற மாதிரி கிள்ளி போட்டுருவார். ஒரு புல்ல எடுத்து போட்டு காகா சொன்ன ஒரு கண்ணை பிடிங்கினார். திருணவந்தரத கிருத்வா. இந்த புல்லுக்கு கூட கொஞ்சம் அறிவு இருக்கும் போது உனக்கு இல்லையே, உனக்கு ஏற்ற மாதிரி புல்லு மாதிரி இருக்க. கொஞ்ச நாள் முன்னாடி யாரோ ஒருத்தர் தர்ப புல்லு மாதிரின்னு யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணார். அவங்களுக்கு அது எங்க ஒருத்தவங்க வந்து நீங்க அதுக்கு பதில் எழுதணும். நான் அந்த இந்த பெருமையெல்லாம் எழுதினேன். அது பெரிய ஆசாமி, அது சண்டைக்கு வந்துருமோன்னு உங்க பேரை நான் காப்பாத்துறேன்னு தர்ப இந்த பெருமையெல்லாம் சொல்லி தினமணியில வந்தது. அது போல இப்ப கூட ஒண்ணு எழுதி கொடுத்துருக்கேன் தினமணிக்கு. ஆதிசங்கர் லிங்க வழிபாட்ட கிருஷ்ண பூஜனம்னு சொல்லி கேள்வி பண்ணியிருக்கான்னு யாரோ ஒருத்தர் கிண்டல் பண்ணி 21ஆம் தேதி உங்களுக்கு பாட்டினா இன்னைக்கு நான் சக்கையா பதில் கொடுத்துருக்கேன். அது வரும் கொடுத்துரு. திருணவந்தரதா கிருத்வா. இதை கீழ்கறிஞா மாதிரி ஞாத்துக்கார வந்தவொன்னு போடுவார். இதை சாப்பிடுறது கூட லாய்க்கு இல்லாத பசுமாட்டை விட மோசமான ஆளு அப்படின்னு அதை பார்த்து அதை கிள்ளி போட்டு சொன்னாலாம். நானே உன்னை கிள்ளி போட்டுவேன் மாதிரி என்கிட்ட இருந்து மனசம் டோட்டலா திருப்பு. உனக்கு எவ்வளவு மனைவிகள் இருக்கா, எவ்வளவு அற்புதமான மனைவிகள்லாம் வச்சுட்டு நீ இதுக்கு அவாழ்ந்த சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டோ எங்கிட்ட வரலாமோ? நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. நமாம் பிரார்த்தயிதும் யுக்தா துவம் சித்திமிவ பாபகிருது அகாரியம் நமயா அகாரியம் ஏகபத்னியா விகரஹிதம். ஏகபத்னின்னு யாருக்கு சொல்லுக்கா? தனக்கு சொல்லுக்கா. இந்த ராமனுக்கு ஏகபத்னி விரதம்னு சொல்றது பழக்கத்துல இருக்கு. ஆனா அது தப்பு. ஏகதார விரதம்னு சொல்றோம். இந்த பதி சப்தத்துக்கு பத்னின்னு வரணும்னா பத்தியினுடைய சம்பந்தம் இருந்தா பத்னி. இப்போ ஏகா பத்னி ஏகபத்னி இல்ல, பத்தியினுடைய சம்பந்தம் வந்தா பத்னி. சீதைக்கு ஏகபத்னி விரதம்னு சொன்னோம். ஏக பதி ஏகபத்னி விரதம் இவளுக்கு. அவருக்கு ஏகா தாராகா விரதம், ஏகதார விரதம்னு சொல்லணும். டெக்னிக்கலா பண்ண சொல்றேன். ஏகபத்னி விரதம் சொன்னா பெரிய தப்பாங்க. நீங்க ராமாசாஸ்திரி சொல்லுவார், ராமருக்கு ஏகபத்னி விரதம், கிருஷ்ணருக்கு ஏகபத்னி விரதம். ஒரே ஏகம். மனசியேகம் வஜசியேகம் கர்மயேகம் மகாத்மனான்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. மகாத்மாவான யாரு? மனசுல நினைச்சதையே சொல்லுவா. ஒன்னே மனசு, அதே வாக்கு, அதே செயல். மனசு ஏகம், வசசி ஏகம், கர்மணி ஏகம். இதான் மகாத்மா எங்க வாத்தியார். அதேதான் கெட்டவங்க. மனசேகம் வஜசேகம் கர்ம ஏகம். மனசுல ஒண்ணும், வாயில ஒண்ணும், செய்யறது ஒண்ணுன்னு இழுத்தா போதும். வெவ்வேறு அர்த்தம். ஏகாங்கிறதுக்கு அந்நியன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ராமாசாஸ்திரத்தை படிச்சாதான் அது வரும். ஒரே நிலை. ஞானிக்கு லட்சணம் சொல்லணும், அஜ்ஞானி லட்சணம் சொல்லணும். நாமும் அப்படித்தான். ஞானிக்கு என்ன லட்சணம்? சமலோஷ்டாத்ம காஞ்சனகா. அதுவும் எங்க வாத்தியார். குருவை நினைக்காம இருக்க முடியாது. சமலோஷ்டாத்ம காஞ்சனகாக்கு என்ன அர்த்தம்? தங்கம், மண்ணாங்கட்டி, ஓட்டாஞ்செட்டு, மூணையும் சமமாக பார்க்கிறவர். ஏதாவது ஓட்டாஞ்செட்டும் மண்ணாங்கட்டியும் எப்படி நமக்கு வேணும்னு ஆசைப்பட மாட்டோமோ இதுபோல் தங்கத்தையும் ஆசைப்படாதவர்ல சமலோஷ்டாத்ம காஞ்சனகா. நாமெல்லாம அப்படித்தான். ஓட்டாஞ்சலியா இருந்தாலும் எடுத்து இடுப்புல சொருகின்னு விடுவான். என்னாக்க பீரோ ஆடுறது நடுப்புற சொருகலாம். எல்லாத்தையுமே தங்கமா நினைக்கிறது. சோசியலிசத்துல பணக்காரனை ஏழையா பண்ணி விடுறது. எல்லாரும் ஈக்குவலா தானே பண்ணணும். ஏழையை முன்னேற்றது ஒரு சோசியலிசம். எல்லாரையுமே பிச்சாங்கி ஆச்சு மொத்தம் பேங்க்ரப்ட். இதுவும் ஒரு சமத்துவம். சமபுரின்னு வீடு கட்டி கொடுக்கலாம் பாருங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கட்டி கொடுத்தா எல்லாம் சரியா போயிடணும். சீர்திருத்தம், சம சீர்திருத்தம். நமக்கு ஒண்ணுமே புரியுது இல்ல. ராமாயணம் வேற மாதிரி இருக்கு, இப்ப சீமாயணமா இருக்கு. நீ என்ன பிரார்த்தனை பண்றது துளி கூட லாய்க்கில்ல. ஒரு பாவம் பண்ணவன் புண்ணியம் பண்ணவனுடைய சித்தியை அடைய முடியுமா?
சித்திவ பாபகிருது பண்ணது கூட அயோக்கியத்தனம். நல்ல ரிசல்ட் வேணும்னா முடியுமோ? விதைச்சது முள் விதை, வர வேண்டியது கொள்ளு வரணும்னா வருமா? அகாரியம் நமயா காரியம். ரெண்டாவது, நீ ஏதோ ராட்சசன் எனக்கு தர்மம் அப்படி இப்படிங்கிற, எனக்கு ஒரு தர்மம் இருக்குது. நான் ஜனகருடைய பிள்ளையா பண்ணா பிறந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல வந்தவளுக்கு கணவனை தவிர வேறொருத்தர் நினைக்கிறதுங்கிறது மனசனால கூட முடியுமோ? அகாரியம் நமயா காரியம். நான் எப்படி செய்ய முடியாத? ஏகபத்னியா விகர்ஹிதம் குலம் சம்பிராப்தையா புண்ணியம் குலே மகஜாத்தையா. குலம் எவ்வளவுப்பட்ட குலம் தெரியுமா? வைதேக குலம். வைதேகால்னா என்ன தெரியுமா இல்லையா? அந்த சந்திர வம்சத்திலேயே எல்லா ராஜாக்களுக்கும் சரீரத்துல அபிமானம் கிடையாது, தேகத்துல அபிமானம் இல்லாம ஞானியா இருந்தாங்க. விதேகான்னு பேரு வாழ்க்கலாம், அசரீரம்னு பேரு. தேகம்னா சரீரமும் இல்ல. ராஜாவா இருந்தாரே உடம்புல தான் என்ற அபிமானம் இல்லாததான ஒரு பெரிய ஞானி. அதுல பிறந்ததுனாலதான் விதேகேசு ஜாதா வைதேகின்னு பேரு. வைதேகி சகிதம் சுலபம் தலை மகாமந்தது. ஜானகின்னு சொன்னா ஜனகருடைய பிள்ளை. விதேக வம்சமே பேர்பட்ட ஞானிகளா இருந்த ராஜாக்கள். என்ன குலத்தை பிறந்தகேன்? குலம் சம்பிராப்தையா புண்ணியம். என்னுடைய புண்ணியத்தினால இந்த குலத்தை பிறந்தவள். மகதி குலே ஜாதையா ஏம முக்வாது வைதேகி ராவணம் தம் யசஸ்வினி. பெரிய யசஸ்வினி ஏன் போட்ட இந்த ஒரு புகழ் இருக்கே, இவள் இந்த மாதிரி ஒரு தைரியமா இருக்குதுங்கிறது எந்த லிட்ரேச்சர்லயும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்லைன்னு இவர் பேசியிருக்காரு விவேகானந்தர். பல லெக்சர்ஸ்ல சிபிஐ பத்தி நான் எவ்வளவு புத்தகம் படித்தேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நபூத்தன பவிஷ்யத்துங்கிற எல்லாரும் கொண்டார். காளிதாசும் போறவங்க கொண்டார். அந்த அவனுடைய வார்த்தை எப்பவுமே ரொம்ப டச்சிங்கா இருக்கும். ஆளை பார்த்தா சில பாயிண்ட் வர. அவன் மேக சந்தேசம் சொன்னான்னு இல்லையா, அவன் எங்க வந்தானா சித்திரக்கூடத்துல வந்து தங்கினான். அந்த டேபிள ஒரு சாபத்துல வந்த பையன் சித்திரக்கூட மறைய வந்து தங்கி அங்கேயிருந்து மேகத்தை தூது விட போறான். எந்த இடத்துல இருந்தான் வந்து இவர் சொல்றார், காந்தா கிரகவுருணா சுவாதிகாராத் பிரமத்தா தாபேனாத்சங்கமித மகிமா வருஷபோகேன பத்து யக்ஷச்சக்ரே ஜனகதனயா ஸ்நான புண்ணியோதகேஷு ஸ்னிக்ஷாயா குருவத்து ராமகிரியாட்சனேஷு. ராமன் கிரியில இருந்ததான சித்திரகூடம்னு பேருக்கு சொல்லிட்டு அந்த சித்திரகூட மலையை சுற்றி ஏரிகள்லாம் சொல்லி குளங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்க? ஜனகதனயா ஸ்நான புண்ணியோதகேஷு. எங்க ஜனகர் பெண்ணான எங்க சீதா பிராட்சி ஸ்நானம் பண்ணதுனால புண்ணியம் அடைஞ்சதான குளங்கள் வந்தீங்க. இந்த வால்மீகி ராமாயணம் பூராவும் சேர்ந்து சீதை பிறகு இவன் ஒருவரிலே சொல்றான். அதுதான் நாம வால்மீகி புத்தம் சொல்லல, பின்னாடி வந்தவனுடைய ஒரு அருள் கையா இருக்கிறதுனால அது ஒண்ணு ஈட்டு கட்ட முடியும். அதனால சித்ராயேவ கவையா லோகே காளிதாசா வால்மீகிங்க. 2 ஆளை விட்டா அப்புறம் கவியெல்லாம் வெறும் ஆசான். கவியில பட்டமா என்ன அது? எம்ஏ பிஹெச்டிங்க. அனாமிக்காங்கிறது வேற ஒரு கேரக்டர். காளிதாசனை எண்ணின பிறகு 2வது வரல இல்லை. காளிதாசனை பெருமை சொல்ற விஷயங்கள். குலம் சம்பிராப்தையா புண்ணியம் குலே மகதி ஜாதையா ஏவமுக்வாது வைதேகி ராவணம் தம் யசஸ்வினி. ராவணம் பிருஷத கிருத்வா. மூஞ்சிய பாக்குற மாதிரி புள்ளியும் பாக்குற மாதிரி இப்படி திரும்பி இருக்கலாம். பின்பகத்தேன்னு பேசுறான். மூஞ்சி பார்க்கற லாய்கள், மூஞ்சியில முடிக்க மாட்டேங்கிறாலும் இல்லையா. ராவணம் பிருஷத கிருத்வா பூயோ வச்சனமுபரீது. என்ன ஒரு தைரியம் இருக்கணும். பெண்கள்லாம் அப்படியே பயந்துட்டப்பா பேசாம இருக்கணும் இப்படி எல்லாம் சொல்றதுலாம் இல்ல. திரௌபதியும் சீதையும் பெரிய எடுத்துக்காட்டு. எப்ப பேசணுமோ அப்ப எப்படி பேசணுமோ எவ்வளவு பேசணுமோ அது பேசியா. சீதோபதேசத்துல ஒரு வாக்கியம், நசுகால் லபியதே சுகம்னு ஒரு 8 எழுத்து அரண்ய காண்டத்துல ஆயிடுச்சு. இன்பத்திலிருந்து இன்பம் வராது, கஷ்டப்பட்டாதான் இன்பம் வரும். எவ்வளவு பெரிய உபதேசம். அந்த ஆத்மானம் ஏமை சைஸ்தைஹி கர்ஷயித்வா பிரயத்னதா பிராப்தியதே நிபுணைர் தர்ம. இதெல்லாம் ராமாயணத்தில் உள்ளதெல்லாம் சிலது சொல்லணும்னு போமாங்க. அது மாதிரி சுகால் லபியதே சுகம் சீதையினுடைய உபதேசம். லட்சுமணனுடைய உபதேசம் அதுக்கு மேல வேற விஷயம். சுகால் லபியதே சுகம்ங்கிறது இந்த காலத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. பாங்கு சில்வர் ஸ்பூன் என்று நினைச்சிருக்கான். நீ உழைச்சு கஷ்டப்பட்டாதான் உனக்கு சுகம்ங்கிறது தெரியுங்க. சும்மா இருந்திருந்தா உனக்கு தெரியாது. என்ன சொல்றா,
நாஹமௌபயிகீ பாரியா பரபாரியா சதீதவா சாது தர்மமவேக்ஷஸ்வ சாது சாதுரதம் கர. நல்ல வார்த்தைகளே சொல்ல ஆரம்பிக்கிறார் சீதாதேவி. நாஹமௌபயிகீ பாரியா, உனக்கு லாயக்கா உள்ள மனைவி நான் அல்லப்பா. நான் நாராயணனாக இருக்கக்கூடியதான ராமனுக்கு தான் லாயக்கு. பரபாரியா சதீதவ, பிறன்மனை நோக்காத பேராண்மைன்னு சொல்லிருக்கு. நீ என்னடா கொள்ளுக்காத்தா பிரம்மாங்கிற இவ்வளவு கேவலமா பேசிட்டு. ஆகினால உனக்கு எனக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. ஒரு தர்மத்தை பாரு, உன் மனைவி யாரா ஒருத்தர் இது மாதிரி ஏதாவது கண்ணால பார்த்தாலோ தூக்கின் பண்ணாலோ நீ சும்மா இருப்பியா? உன் மாதிரி தானே எல்லாரும். ஆத்மானம் அவேக்ஷத்வான்னு பின்னாடி வருது. சாது தர்மம் அவேக்ஷத்வ. தர்மம் என்னங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பாரு. என்ன படிக்காதவன் தான் எவ்வளவு அக்னிஹோத்திரம் பண்ணே எவ்வளவு இதெல்லாம் பண்ணிட்டு நீ. அவேக்ஷத்வ சாதுங்கிறது வெரி வெல்னு அர்த்தம். 2-3 தான் சொல்ற. தர்மத்தை பார்க்கறது இல்ல, குடி மட்டும் நடைமுறைப்படுத்துற மாதிரி பார்க்கணும். பேசுறது ராமாயணம், இடிக்கிறது ராமர் கோவில் என்ன பிரயோஜனம்? அதனால சாது தர்மம், அதே சாதுங்கிறது இங்க அட்வர்பு அவேக்ஷத்வ. சாது விரதம் கர. நான் சொன்னபடி படிச்சபடி நட. விரதம்னா நாம ஒரு கொள்கையா வச்சிருந்து இருக்கிறதுக்கு விரதம்னு பேர். படிச்சது தகுந்த கொள்கை இருக்க வேண்டாமோ. சாது விரதம் சாது கர. எவ்வளவு சாது வரும்? 3 சாது வருது. எப்படி என்னையா என்ன தர்மம்னா ரொம்ப சூக்ஷ்மமா சொல்றா பாருங்க. கூப்பிட்டா ராத்திரில செஞ்சாரிக்கிற ராட்சசப்பையிலே நிஷாயான் கரதீக்கு நிஷாக்கர. தன்னுடைய மனைவியை எவ்வாறு நாம நல்லபடியா காப்பாற்றணும்னு ஒவ்வொருத்தனும் நினைக்கிறானோ, அவன் உயிரை அவன் காப்பாற்றணும்னு நினைக்கிற மாதிரி இன்னொரு உயிரை கொள்ளலாமோ? அதுக்கு அந்த உயிர் வெல்ல முடியும். இது கூட சிம்பிளா உனக்கு தெரியலையா? யதா தவ ததா அந்நேஷாம் ரக்ஷா. என்ன ஒருத்தரும் மானக்குறைவா பேசக்கூடாதுன்னு நினைச்சு நான் பண்ற வேலாம் பேசுறது. அதான் இதான் தர்மம். நிஷாக்கரன்னா ராட்சச, நிஷாக்கரஹான சந்திரன். நிஷாம் கரோஜிக்கு நிஷாக்கரஹா காச்சா. இது வச்சோன்னா எனக்கு ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வந்து இதுல வெங்கடேச சுப்பிரபாதத்துல சீதையை வச்சுதான். அவனீதனயா கமனீய கரம் ரஜனீகர சாரு முகாம்புருகம். ரஜனீகர ரஜினின்னு இருக்குது, ரஜினின்னு இருக்கு. ரஜனீகர ராஜதமோ நிகிரம் மகனீயமஹம் ரகுராமமயே சுலபம் சுகதம் சுமுகம். ராமனை பத்தி 2 ஸ்லோகம் இருக்கு. அதுல அந்த ரகுராமம் அயே, எங்க ராமனை நான் சரணம் அடைகிறேன். அயேன்னாக்க சரணங்கைச்சாமின்னு அர்த்தம். அவனீதனையா கமனீயகரம். அவனீன பூமியிலிருந்து பிறந்தவள் அவனீதனையா. அவள் கைத்தலம் பெற்றவர். அவள் இவரை கைத்தலம் பெற்றினார், இவர் அவரை பெற்றினார். கமனீய கரம். அவ ஆசைப்பட்டு இந்த வில்ல ஒடிச்ச கை எவ்வளவு பலமான கை நினைச்சிருந்து ஆசைப்பட்டு பிடிச்ச கை. சீதையினால் பிடிக்கப்பட்ட கையை உடையவர் முனிவர். அவனீதனையா கமனீய கரம். எப்படி இருக்கார்? அவர் முகம் எப்படி இருக்கு? ராமச்சந்திரன் பேரு. ரஜனீகர சாரு, ரஜனீகர சாரு முகாம்புருகம். முகாம்புருகம்னா தாமரை, முகத்தாமரை எப்படி இருக்குன்னார்? ரஜனீகரஹான்னா சந்திரன். ரஜினிகர ரஜினிகர 2 ஒன்று இருக்குங்கிறது. அப்புறம் எப்படி இருக்காருன்னா அவர் சந்திரன் போல இருக்கார். ரஜினிகர சாரும் காம்புரு. அவர் சூரியனா இருக்காருங்க. எப்படி? ரஜினிகர ராஜ தமோமிகிரம். ரஜினிகரன ராட்சசர்கள், அவர்களுடைய ராஜான ராவணன். ராவணனாகிற ஒரு இருட்டுக்கு சூரியனா இருந்தாரா. மிகிரன்னா சூரியன். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்றது பண்டிதால் அர்த்தம் முடியும். சும்மாவது சுப்பிரபாத சொல்லே போயிருக்கிறோம். ரஜினிகர ரஜினிகர ராஜ தமோ மிகிரம். நான் யாரையா பரீட்சை பண்ணணும்னா, ஐயா இந்த சுப்பிரபாத ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சரி சொல்லி கொடுக்க பரீட்சை பண்ணக்கூடாது இல்லையா? இது தினம் பாராயணத்தை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எப்பவுமே பாராயணம் பண்ணா புண்ணியம்னு சொன்னதுனால அர்த்தத்தை கவனிக்கப்படாதுன்னு வச்சுருக்கோம். இது ஒரு கருத்து. அப்படின்னா இருக்கும். அவனீதனையா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
அவனீதனயா கமனீயகரம் ரஜனீகரசாரு முகாம்புருகம் ரஜனீகர ராஜ தமோ மிகிரம். மிகிரங்கிற வார்த்தை சூரியனுக்கு பேரு. மகனீயமஹம் ரகுராமமயே. ஏற்பட்ட நிசாச்சரா, உன் மனைவியை காப்பாற்றணும்னு நீ நினைக்கிற மாதிரி பிரச்சாருக்கு இருக்காதா? இந்த மாதிரி தான் பேசி கொஞ்சமா நல்லா இருக்கா? இதெல்லாம் அவன் காதலியே விழப்போறது இல்லை. ஆத்மானம் உபமாங்குருத்வாரேஷு ரம்யதான். எல்லாருக்கும் உபதேசம். அவன் மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. தன்னை எடுத்துக்காட்டாக வச்சிருந்து நாம மனைவியிடத்து நம்ம மனைவியோட நாம நின்று ஆசையை வச்சுக்கணுமே வழிய இன்னும் ஒருத்தரும் நினைக்கப்படாதுப்பா. அதுஷ்டம் சேஷுதாரேஷு சபலம் சபலேந்திரியம் நயந்தி நிகிருதி பிரஜம் பரதாரா பராபவம். அவமானம் வரும்பா. சிறு பெண்ணெல்லாம் பார்த்து நீ ஆசைப்பட்டேன்னா அவள்கிட்ட கனாபினான அவமானம் தான் வருமே உயர், உனக்கு ஒன்றும் நடக்காதுங்க. பரதாராக பராபவம் நயந்தி. இந்த பெண்களால உனக்கு கிரேட்டஸ்ட் அவமானம் வரும். நீ எப்படி இருக்க? சபலேந்திரியம் ஆட்டி வச்சபடியெல்லாம் ஆட்டலான்னு ஆயிடுற. சபலம் கேட்கவே வேண்டாம், நாய் மாதிரி சபலமா இருக்கு. அதுஷ்டம் பேசு தாரேஷ். தன் மனைவியின் இடத்துல போதும் என்ற எண்ணம் இல்லாத ஒன்ன எவ்வளவு பேர் வந்தா என்ன பண்ண முடியும்? ரொம்ப எண்ணிய நகையாடுற மாதிரி ஆயிட போற, ஜாகிரதையா இது. அவன் மூலமா எல்லாருக்கும் சொல்றதான ஒரு பெருமை. அதுக்கடுத்து நான் கேட்டா, எனக்கு என்ன தோன்றது, உன்னை குழந்தையில இருந்து வளர்த்து ட்ரெயின் பண்ணவா சரியில்லை. இப்ப அப்படிதான் பாதி இருக்கு குடும்பங்கள். அதுவே ஏற்கனவே ரெண்டுதான். இந்த டிவி வேற போட்டோம் விவாத சேர்ந்ததுல உட்காந்து ரொம்ப கெட்டு. டிவினால 40%, 100% செல்போன்னால இவ்வளவு யாரால வருது? அப்புறம் பின்னாடி ஒன்றும் பண்ண முடியலையேன்னு தவிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பெரிய ப்ராப்ளம். பிளாஸ்டிக்கை கலைப்பு விட்டு இப்ப அடைக்க முடியாம சென்றோம். எதையுமே ஒன்று கலைப்பு விட்டா அப்புறம் அடைக்க முடியாது. என்ன சொல்றா பாருங்க. இஹ சந்தோ நவா சந்தி சதோவா நானுவர்த்ததே. சத்சங்கத்துக்கு நீ போறது இல்லையா? இதே சத்சங்கம் ஒற்றுமே இல்லையா? யதாஹி ததாஹி விபரீதே புத்திராச்சார வர்ஜிதா. ஏ ராவணா, நல்ல புத்தி சொல்வான் சொல்ல இல்லையா? இஹ சந்தோ நவா சந்தி. நவா சந்தி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விபீஷணனை பத்தி கேள்விப்பட்டிருக்கா? விபீஷணனுக்கு வேண்டியவதான் அப்பப்போ இவளை கொஞ்சம் கன்சோல் பண்ணி சரி பார்த்துக்கான்னு சொல்லியிருக்கு ராமாயணத்துல. அப்பப்போ சமாதானத்துக்கு. ஆனா ஐயா 2வது வரி சொல்றா சதோவா நான் உவர்த்தது. ரொம்ப பெரியவாள் இருக்காவா சொல்றத நீ காது கொடுத்து கேட்கறது இல்லையா? ரொம்ப மோசமா இருக்கே நீ. ஏன்னார், ஏன் உன்னை அப்படி கண்டுபிடிச்சனே அப்படின்னா, தசாகி விபரீதாத்து புத்தி. உன்னுடைய புத்தி சரி கூட ஆச்சாரம் இல்லாம இவ்வளவு கெட்ட தொழிலுக்கு போயிருக்கேன். ரொம்ப மோசமா இருக்கே நீ. வஜோ மிச்சா பிரணீதாத்மா பச்சமுக்தம் விசக்ஷணீ ராட்சசா நாம பாவாய தும்பானப்பதி பத்தியசே. இல்ல பல பேர் அட்வைஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பண்ணாம இருந்திருக்க மாட்டா. எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி. அதனால மிச்சா பிரணீதாத்மா தவறுதல்லையே போறதுன்னு ஒரு தீர்மானம் பண்ண ஒரு மூர்க்கத்தனத்தோட இருக்கிற மனசு உடையவன். நிச்சயாயாம் பிரணீதா ஆத்மா மனஹாயசா. விசக்ஷணை வருங்காலத்தை ஆராய்ச்சி பண்ண சொல்லக்கூடிய கெட்டிக்காரரான சாதுக்களால உத்தம் பட்சம். பட்சம்னா பசிஹிதம் பட்சம். பட்சம்ங்கிற 2வது சொல்லணும். பசின்னா நமக்கு போற வழி, பின்னாடி ஜென்மாந்தரத்துக்கு போற வழி. நம்ம வழியில சாப்பாடு கொண்டு போனா அது பட்சம்னு பேரு. ரயிலுக்கு பொறுத்து எல்லாம் கட்டி கொடுப்பாலும் இப்பெல்லாம் ஒன்றும் கட்டுறது கிடையாது. நிச்சயப்படியே பசி சித்தம் பட்சம் இது. மருந்து பலிக்கணும்னா அதுக்கு சிலதெல்லாம் நேமிங்கன்னா அது பட்சம்னு பேரு. பட்சம் இல்லாம மருந்து சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. வெறும் பட்சம் இருந்தா கூட பரவாயில்ல. பெரும் பட்சமா இருந்தான்னா மருந்தே வேண்டாங்கிறார். நாம சொல்லணும். திருவள்ளுவர் சொல்றார், மருந்தெல வேண்டாமாம் யாக்கைக்குன்னு ஒரு பாட்டுல. நீ இருக்கிறபடி இருந்து கரெக்டான ஆகாரங்களை நேரத்துல பசி வந்தப்ப சாப்பிட்டா டாக்டருக்கே வேலை இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஒரு அதிகாரம். ஆகார சுத்தம் சத்த சுத்திங்கிறதெல்லாம் அருமையா சொல்றாரு.
அதனால சொல்றவாள்லாம் உனக்கு பட்சத்தை நன்னா சொல்லியிருக்கா, நீ கேட்கல, ஏன்னா உனக்கு மூர்க்கத்தனமான உன் மனசு இருக்கு. இதனால நீ வீணா போனா எனக்கு கவலை இல்லையா. இந்த குடும்பமே பூண்டோட வீணா போறது. ராட்சசா நாம் அபாவாய, கொஞ்ச நேரத்துல அத்தனை கோடிக்கணக்கான ராட்சசோட ஒன்னால கெட்டு போறேன். அத்தத்தோடு சேர்ந்து எல்லாருக்கும் ஆபத்து தான். இந்த ஒரு நீதி ஸ்லோகத்துல துர்ஜனாலோட சேராத, சேர்ந்தான்னோ அவன் பண்ண தப்புனால உனக்கு முதல்ல ஆபத்து வந்துடும். தசானனோ அகரத்தீதாம் பந்தனந்து மகோதேன்னு ஒரு கதை சொல்றான். துர்ஜனாலோட சேராதேன்னு முதல் வரி. சேர்ந்தா என்னன்னா, தசானனோ அகரத்தீதாம், சீதையை திருடின்னு போனவன் அசத்த ராவணன், அவனுக்கு பக்கத்துல இருக்கலாம் வந்து சமுத்திரம், அவன் பக்கத்துல இருந்தா அவனை காப்பாற்றினதுனால இதை கட்டி போட்டாரா முதல்ல. தசானனோ அகரத்தீதான், சீதையை திருடினது ராவணன், கட்டுப்பட்டு உள்ள தள்ளினது சமுத்திரத்தை அப்படின்னு ஒரு கதையை சொல்றாரு. அதனால நீ கெட்டவனோட சேர்க்கை பக்கத்துல இருக்கே இருக்க. கிருஷ்ணனை கண்டா தூர ஒன்னால ராட்சசாலாம் வீணா போறாளே, நடக்க போறது சொல்றா. அதை நீ சொம்பான பிரதிபத்தியத்தை என்ன அழிவு வரணுங்கிறதுனால உன்னை எப்படி பகவான் வச்சிருக்காரோன்னு நினைக்கிறேன். ஏன் சொன்னதை கேட்க மாட்டேங்கிற நீ. அகிருதாத்மானமா சாத்திய ராஜானும் அனையேரத்தம், இது உலகத்துக்குள்ள உபதேசம். இது சமிருத்தானி ஜனசந்தி ராஷ்டிராணி நகராணி ராஜநீதி சொல்றார். ஒரு ராஷ்டிரம் ஒரு நகரம் பெரிய கண்ட்ரின்னு இருந்ததுன்னா அதுக்கு யார் லீடரா இருக்கானோ ராஜாங்கிறவன், அவன் தப்பு தண்டாவையே போயிட்டு இருந்தானே. ஆனால் தப்பு தண்டா செஞ்சுட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். தப்பு தண்டாதான் ரைட்டு, நல்லது தப்புன்னு சொல்றதான கண்ட்ரியா இருக்கு இப்ப நம்ம கண்ட்ரி. இது எப்படி கொஸ்டின் மார்க். ராஜானம் அணையே ரதம். ரதம்னா தவிர வேறொன்னும் உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எதின பிரேக் அணையே ரதம் ராஜானம் ஆசாத்திய. ஏன் அப்படி இருக்கான்னா அவனுக்கு ரொம்ப இது ஜாஸ்தியா போச்சு, திமிருத்தனம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு, கண்ட்ரோல் பண்றதுக்கு உத்தரமே இல்லை, அரகன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது. அகிருதாத்மா நம்ம அசாத்திய, அப்படி ஒருத்தன் தலைவனா நாட்டு கொண்டுட்டானே. ஆனால் என்ன ஆகும்னா அந்த கண்ட்ரிய போல உலகத்துல உயர்ந்ததான செல்வம் படைத்ததான கண்ட்ரி இல்லேன்னு இருந்தாலும் சில நாள்ல வீணாப்படும். சமிர்தானி ஜனசந்தி ராஷ்டிராணி நகராணி, எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு. 50ஆம் ஆண்டுல ரொம்ப நிறைய சொல்றாள் கட்சி சர்க்கத்துல. சமாசாத்திய லங்கா ரத்னௌக சங்குலா, இவ வாயால் சொல்றார். ரத்னங்கள் குவிந்து கிடக்கக்கூடிய லங்கை பட்டணம் வீணா போறது, சாம்பலா போறது. நீ ராஜாவா வந்திருக்கியோ இல்லையோ, ரதைவத்வாம் சமாசாத்திய, ஒன்னு அடங்கி இந்த லங்கை அத்தனையும் வீணா போட போறதேப்பா. யார் சொல்லுவா தைரியமா? அபராதாத்தவீகஸ்ய நகிராஜ்ய சிஷ்யதி சாபம். கூடிய சீக்கிரம் நீ பண்ண பாபத்தினால இது அழிய போறதுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. செகண்ட் ஃபியூச்சர் கிரி கல்லுல தெரிஞ்சவற்றில ஐங்கிற ஃபர்ஸ்ட் பர்சன்ல கல் போட்டா தீர்மானம். மற்ற தேர்ட் பர்சன்லயோ செகண்ட் பர்சன்லயோ கல் போடுறத விட கில்லு போட்டாக்க டெஃபினட். அது போல 2 ஃபியூச்சர் இருக்கு. கில் கல்லுன்னு சம்ஸ்கிருதத்துலயும் 2 ஃபியூச்சர் இருக்கு. சம்ஸ்கிருதத்துல 3 பாஸ்டன்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்லயும் 3 பாஸ்டன்ஸ் இருக்கு. நாங்க இங்கிலீஷ் நிறைய தெரியும் சொல்லிக்கிட்டு. இங்கிலீஷ்ல 3 பாஸ்டன்ஸ் இருக்குன்னா இன்னைக்கு ஆக்சுவலி வந்த வண்டியில வச்சு ஐ வென்ட் டு அயோத்தியா. இது ஒரு பாஸ்டன்ஸா? ஐ ஹேவ் கான் டு அயோத்தியா. அது ஒரு பாஸ்டன்ஸா? ஐ ஹேட் கான் டு அயோத்தியா. இது ஒரு பாஸ்டன்ஸா? முடிஞ்சு போச்சு. அபவது பபுவ அபூத் 3 அதுல இருக்கு, இதுலயும் இருக்கு. பவிதா ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர், பவிஷ்யதி செகண்ட் ஃபியூச்சர், வில் கல். ஆக சம்ஸ்கிருதம் மாதிரியே தான் எல்லா பாஷையும் இருக்கு. இது ஏதோ ரொம்ப கஷ்டம்னு எல்லாருமே குழப்பி விட்டாங்க. பிடிக்கல என்ன கவனம் சொல்ல வேண்டியது. இப்போ பிடிக்காத வந்து நல்லா இருந்தா கூட அவன் கண்ணாபின்னா வேணாங்க விமர்சனம்ங்கிறது எப்படிதான் இருக்கும்போது. அபராதாத் தவ ஏகஸ்ய ஏக பாபானி குருதே பலம் பூந்தே மகாஜனஹாங்கிற. பண்ணது இவன் மட்டும் விடுவான், இருக்கணும் எல்லாம் திண்டாடி இருக்கணும். அப்படி ஆயிட போறதுப்பா. நகிராஜ் ஜன சிஷ்யதி. நீ இப்படி அழிஞ்சு போய் இவ்வாறு அழிஞ்சு போச்சு, நீ முதல்ல போயிடுவே. உன்னை பார்த்து எல்லாரும் எள்ளி நகையாட போறா. நாளைக்கு ஒத்தனாவது ஐயோ போயிட்டான்னு வருத்தப்பட போறதுல என்ன நீ அவ்வளவு பாட்டியா இருக்க. சுகிருத்தை சன்யமானத்தை ராவண அதீர்கதரிசினா
அபிநந்தந்தி பூதானி விநாசே பாபகர்மனா. இப்படி ஒருத்தன் ஒழிஞ்சான். சந்தன இழப்பம் போனால் எல்லாம் சந்தோஷம் தானே விடுவா. சில பேர் வருத்தமா இருக்கணும்னு அந்த குரூப். அபிநந்தந்தி பூதானி, கெட்டவன் ஒருத்தன் ஒழிஞ்சான்னா அப்ப அந்த ராஜா போயிட்டானேன்னு வருத்தமா விடுவான்னு நினைச்சு. இன்னைக்கு வேணா உனக்கு பயந்துட்டு ராவணா ராவணா ராஜாக ராஜ ராஜமாத்தாங்கிறான். நீ ஏதாவது கீழே விழுந்து உன்னை வெளியில சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள பாயசம் வச்சு சாப்பிடுவோம், வெளியில தெரியாம அப்படின்னு வைக்கிறான் அந்த ராஜா. அபிநந்தந்தி பூதானி விநாசே பாபகர்மனா. இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். அயோக்கியத்தனம் பண்ண அழிஞ்சு பண்ணான்னா எல்லாரும் சந்தோஷம் தான் விடுவா. நீ அப்படி போயிட போற, இப்போ எல்லாரும் பாயசம் வச்சு சாப்பிட போறா. ஏவம் துவாம் பாபகர்மாணம் வக்ஷந்தி நிகிருதா ஜனாஹ ஜசனம் பிராப்தः சௌத்ரயித்யேவ ஹர்ஷிதா. இந்தூர்காரா எல்லாரும் போயிட்டவங்க பக்கத்து நாட்டுக்காரா சொல்லுவாங்க. நல்ல ஆளும் சொல்லுங்க சார். திஷ்யா வெரி வெரி லக்கி, வி ஆர் வெரி லக்கிங்கிறான். ஏன் சில கெட்ட ஆட்சி போச்சுன்னா நாமெல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் இல்லையா? திஷ்யா துவாம் பாபகர்மானம் என்ன பண்ணுவான்? நிகிருதா ஜனாஹா, இத்தனை நாள் கஷ்டப்பட்டதான ஜனங்கள் எல்லாம் தசனம் பிராப்தா, நல்லபடியா அவனுக்கு கிடைச்சது சார் பனிஷ்மெண்ட். பூண்டோடு ஒழிஞ்சான். நிச்சேவ ஹர்ஷிதாக, இந்த எண்ணத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்க போற பக்கத்து நாட்டுக்காரெல்லாம். சக்கியாலோக இதும் நாகம். இப்ப பார்த்தா என்னவோ ஒரு சர்வம் போற, அதைத்தனை இதைத்தனை, அதை பண்றேன் இதை பண்றேன், இன்னும் 4 பட்டு படையா கட்டிக்கோ, எல்லாம் சபை விமானத்துல போலாம் விமானத்துல போலாம்னு என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? ராமனுடைய ஒரு சின்ன ஒரு பார்வைக்காக இல்ல. சக்கியாலோக இதும் நாகம் ஐஸ்வர்யேன தனேனவா அனன்யா ராகவேனாகம் பாஸ்கரேன பிரபாயத்தா. இதெல்லாம் ரொம்ப மணியான ஸ்லோகங்கள். பாஸ்கரேன பிரபாயத்தா, சூரிய நிலத்தில் இருக்க பிரபாங்கிற ஒளியை யாரா பறிச்சு எடுக்க முடியுமா? நெருப்புல இருக்கிற சூட்டு தண்ணியை யாரா எடுக்க முடியுமா? இந்த சக்தி மொத்தம் ஒரு அபேதாத்துங்கிற பெரிய விஷயம். ராமனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய என்ன எண்ணி பிரிச்சு எடுக்க முடியுமான்னு நினைச்சிருக்கியா நீ? ஐஸ்வர்யத்தை காட்டியோ உன்னுடைய பதவி போஷ காட்டியோ தனேனவா எனக்கு பணம் தரேங்கிற, எங்க அப்பாவுக்கு பொட்டி புட்டியா அனுப்புறேங்கிற, இதெல்லாம் என்ன நினைச்சிருக்க? எத்தனை நிமிஷத்துல இருக்கு அந்த பணங்கள் எல்லாம். நாகம் அர்த்தபரோதேங்கி லோகமாவஸ்து முக்தேன்னு ராமன் கிளம்பினார். அதுக்கு மேல அண்ணா யுவம் அவர் கிளம்புறதுக்கு நான் கிளம்பினான் வரவுரை கட்டிங்க. இது மாதிரி ஒரு ஜோடி எங்கேயா பார்க்க முடியுமோ? இப்பவும் பார்க்க முடியுது. அப்போ எந்த தவம் பண்ணேனோ செல்வாள் 2 குரல். அதனால அனன்யா ராகவேனாகம், ராமனை விட்டு பிரிய முடியாததான, அதாவது மேட்டர் அண்ட் எனர்ஜி மாதிரி பெரிய சத்தம் எல்லாருக்குமே சொல்ற. அனன்யார ஒவ்வொரு மனைவியும் சொல்ல வேண்டியதான். பாபானுக்கு தான் பாபா சரியா வச்சிருக்கு. அனன்யா ராகவேனாகம். இது ஒரு பெண்மணியும் நினைக்கணும், கணவனும் நினைக்கணும். ஏன்னா சீதையுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ராமனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அயோத்தியா காண்டத்து ஒரே வாக்கியம் இருக்கு. எஸ்வயா சகச ஸ்வர்கா நிறையோ எஸ்வயாயினா. 2 ராமனும் சொல்றா சீதையும் சொல்றா. உன்னை விட்டு பிரிஞ்சா எனக்கு நரகம், உன்னோடு இருந்தா சொர்க்கம். இது ராமன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இது வெளிக்காக சொன்னதில்லை, உள்ள சீதையும் சொல்ற. அப்படி இருக்கிறது நம்ம தாம்பத்தியம்ங்கிறது நம்ம ஊர் ஐடியா. சக்தியா லோப இதும் நாகம். என்ன பேராசப்படுத்தி நீ ஏதோ பண்ணலாம் நினைச்சிருந்தீங்க, நடக்காது. சூரியனை விட்டு ஒளியை பிரிக்க முடியுமோ எங்கேயாவது? அனன்யாரா கவேனாகம் பாஸ்கரேன பிரபாயத்தா. பாஸ்கரேன யதா பிரபா 2 ரீடிங்கள். நாட்டுக்காரருடைய கை நிழல்ல அவருடைய பாதச்சாயில வாழ்ந்துட்டோ உலகத்துல எல்லாமே எனக்கு உபதாய புஜம் தஸ்ய லோகநாதஸ்ய சத்கிருதம் கதம் நாம உபதாசியாமி புஜமன்யஸ்ய கஷ்டித்து. யமனா இருந்தாலும் சரி அவருக்கு ஈடாக முடியுமோ? அவர் கையில தலைமைக்குன்னு படுத்துட்டு அவருடையதான ஒரு சம்ரட்சணையில பாலனையில இருந்த எனக்கு நான் இன்னொருத்தன மனசனாக கூட நினைக்க முடியுமோ? அந்நிய புஜம், வேறொருடைய கையை நம்பி நான் இருக்க முடியுமா? வர முடியாது. அகமௌ பைகி பாரியா சத்யீவ நராதராபதே பிரதஸ்நாதஸ்ய வித்யேவ விப்ரஸ்ய விதிதாத்மனஹ. சத்யீவ தராபதே, the whole universe எங்க ஆத்துக்கா இருக்காங்க. நீ லங்கைக்கு மட்டும்டா. நீ
லங்காபதியை விழுந்து தராபதி இல்லை. ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி மூணு சேர்ந்து மனைவியா இருக்கிறது வந்து அவர் பூதேவிங்கிறது மொத்தம், ஸ்ரீதேவி லட்சுமி எல்லாத்துக்கும் பணவரவர் அப்படிங்கிறதுலாம் துவனிக்கிறது இங்க. தராபதேகே தராபதி தரா ஜாமாத்தா வேற அவர். தரான்னா பூமி எல்லாரையும் தாங்கிறது. அவர் வேடிக்கை சொன்ன நேற்றுக்காட்டியோ மலைக்கு பூதரகான்னு பேரு. பூமியை தாங்கிறது மலைங்கிறான். மலையெல்லாம் பூமினா தாங்கிறது. நான் ரொம்ப நாள் யோசிச்சு வச்சேன், எப்படின்னு கேட்டு வச்சேன். சும்மா தமாஷா. பூமியை மலை தாங்கிறதா மலை பூமி தாங்கிறதா? நெய்க்கு தொன்னை ஆதாரமா தொன்னைக்கு நெய் ஆதாரமா? ரெண்டும் தான் சொல்லணும். எப்படின்னு கேட்டா அதை நிரூபிக்கிறேன். முதல்ல தொன்னை இருந்தா தான் நெய் நிற்கணும், ஓடிப்படும். நெய்க்கு தொன்னை ஆதாரம் நோ சன் டவுட் இல்லையா? இப்ப தொன்னைக்கு நெய் ஆதாரங்கிறத நான் சொல்றேன். இன் அனதர் ஆஸ்பெக்ட். தொன்னை என்ன, நீங்க வெறும் பாத்திரத்தை தொன்னை வச்சுக்கல, சரகு தொன்னை இல்ல இந்த மாற்ற சாத்த தெரியும் வாத்தியார் பண்றா சரியா அமையல, அவருக்கு முதல்ல பண்றாரு தொன்னை பார்த்தா என் மூஞ்சி மாதிரி. சாத்தம் சாப்பிட வரவாளுக்கு தொன்னை தைக்க தெரியுமான்னு கேட்கறது பெரிய சமாச்சாரம். இதுதான் தொன்னையே என்னன்னு இப்போ ஒண்ணு ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியாது. என்னது வாய்க்காய் அடிக்கும் கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. தொன்னை என்ன கண்டானா என்னன்னா தொன்னேன்பா. என்ன சார் என்னையா சொன்னதம்பா, தொன்னை தைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இலப்பாலத்தை கிழிச்சு அதை போட்டு மலைக்கு பிரமாதமா. இது ரெண்டு கேட்டானா ஒருத்தவங்க தொங்கி இல்லா கலைன்னு சொல்லுவா வேடிக்கை. இது இப்படி வச்சா இது நிற்க மாட்டேங்கிறது, நெய்யை விட்டா நிற்கும். அதனால இந்த தொன்னை நிற்கிறதுக்கு ஆதாரம் நெய் அப்படின்னு அதை கொண்டு போம். நெய்க்கு சொன்ன ஆதாரத்துக்கு விளக்கமே தேவையில்லை. தொன்னைக்கு நெய் ஆதாரம். கணவனுக்கு மனைவி ஆதாரமா, மனைவி கணவன் ஆதாரமா, ரெண்டும் தான் சொல்லணும். நம்ம கல்ச்சர் அப்படித்தான் இருக்கு. பெரிய விஷயம் அது தனியா எடுத்துக்கணும். வேத மந்திரங்கள்ல இருந்து அகம் ஔபைஜி பாரியா தசைவச்ச தராபதேகே. அவருக்கு தாம்பா நாலாயக்கானா சனி, உனக்கு எனக்கும் ஏழை வச்சா கூட எட்டாது. எது போல என்றார், நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தோட ஒரு குலத்தை வந்திருக்கான் வேத வித்ய பரம்பரையில. அவனுக்கு அந்த வித்தியில எவ்வளவு தகுதி இருந்து அவனுக்கு தான் அந்த வித்தியை வருமோ, அது வேற ஒருத்தருக்கு வருமா? ஒண்ணுமே இல்லை. சுத்து வாயில தர்பியை போட்டு பசினா கூட வராது, தரான்னு வராது. தரா தராம துஷ்டஹா அஸ்மின்னு சொல்றதுக்கு போல சொன்னா துஷ்டோ அஸ்மிங்கிறான்னா தாவல்ல தாவல் தமிழ் எல்லாம் ஒண்ணுதானே. அகம் துஷ்டஹா அஸ்மின்னா என்ன அர்த்தம், அகம் துஷ்டஹா அஸ்மின்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒண்ணுதானே. என்ன சொல்லி தாவுக்கு தா சொல்றான், தாவுக்கு தா சொல்றான். விராட ஜாயத்தானார் வரவே ஒருத்தனுக்கு பஞ்சாயத்து சுட்டு போட்டா கூட வராங்க. இந்த மாதிரி அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் வேண்டாமோ. வேத வித்தியை வரணும்னா அதுக்கு வாயில எது வேண்டாமோ. உனக்கு பல நாளைக்கு ஒண்ணு நல்ல கிடைக்காது. மனசு கண்ட்ரோல் இருக்கணும். அவன் நல்லபடியான குலத்தை ஒழுங்கா வந்திருந்தவனா இருக்கணும். அவனுக்குத்தான் எப்படி வித்யா என்பது பொருத்தமாக வருமோ அதுபோல நான் ராமனுக்குத்தான் பொருத்தமே, உனக்கு பொருத்தமே இல்லை. சாது ராவண ராமேன இப்போ வார்த்தை சொல்றேன் கேளு. இப்போ ஒண்ணு குடிமொழிக்கு போல இவ்வளவு சாபமும் பலிக்காம நான் விசிறா பண்ணிக்கிறேன். நீ எங்க ஆட்டுக்காரர் வச்சு அந்த மரியாதையா மேலதாரத்தோடு கொண்டு சேர்த்து நான் சிபாரிசு பண்றேன். யார் சொல்லுவா? இதுதான் ரொம்ப விருப்பமான இடம். சாது ராவண ராமேன மாம் சமானய துக்கிதாம் வனே வாசிதயா சார்த்தம் ஹரேன்வேவன கஜாதிபம். பெண்யான தவறி வந்து ஒருத்தனா கூட்டத்துல இருந்து அதை கொண்டு போய் எப்படி ஆண் யானை கூட்டத்தோட அவன் குடும்பத்தை கொண்டு போய் சேர்ப்பாளோ அதுபோல காட்டுல அங்க பஞ்சவடியில் இருக்கக்கூடிய எங்க ஆத்துக்காரரோட என்ன கொண்டு போய் சேர்த்துரும். ஆனையான்னு கொண்டு போய் சேர்த்துரும் இல்ல, கொண்டு வந்து விட்டுருங்கிற. அதான் சொந்த இடம். நயான்னு சொன்னாங்க கொண்டு போறது, சமானியான கொண்டு வருது. வாங்குவா யாரோ ஒருத்தர் வீட்டுல வந்துட்டு போறேன் போயிட்டு வாங்குவான்னு சொல்லணும். இல்ல வாங்குவான்னு சொல்ல வாங்குவோன்னு சொல்லி போங்குவோன்னு சொல்லி வேண்டாம். அது பெரிய பண்பு. அப்பெல்லாம் சரி எப்ப கிளம்புறேன்னா அதிதி சத்காரம் கிரகஸ்தாசிரமங்கிறது பண்ற பாலும் சொல்லு வாசல்லையே பேச்சேன்னு சொல்றதுன்னா தீர்த்தம் கூட கொடுக்கறது. கஷ்டப்பட்டு 9 குழந்தை 10 குழந்தையாட்டு கொடுக்கறது தன் நாட்டை பற்றி சொன்னார். 10 குழந்தையெல்லாம் 150 வாரம் சம்பளம் தான். இன்னைக்கு 100 முறை பெரிய விஷயம். யார் வந்தாலும் அது 11 மணிக்கு வந்தாலும் உடனே இந்த மாணி எல்லாம் பண்ணி போடுவாங்க.
நீ கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, இதெல்லாம் இந்த காலத்துக்கு கொண்டு கேட்க வேண்டாம். எல்லாம் ரெடியா இருக்கு, ஏற்றினா 5 நிமிஷத்தாக முடியலைங்கிறது சரவண பவா போன் பண்றது. குடும்பம் உருப்படுமான்னு இவ்வளவு பெரியதான ஒரு பெரிய கல்ச்சர் நம்ம ஸ்ரீகள் மூலமா வளர்ந்துருக்கு இந்த உலகத்துல. இதை விட்டு விட்டு எல்லாமே எனக்கோ ஹோம் சயின்ஸ் படிக்கிறேங்கிறது அது படிக்கிறேங்கிறது படிக்க ஒன்றும் 4 நாள் இதுவும் இல்லை. திங்கிறதுக்கும் தெரியல, சாப்பிடவும் தெரியல, சுகமா இருக்கவும் தெரியல, சந்தோஷமா இருக்கவும் தெரியல. என்ன பண்ணது ரொம்ப வருத்தமா இருக்கேன். காத்தால் சூரியோதயம் தெரியாது, ராத்திரி சூரியாஸ்தமனம் தெரியாது, குழந்தை மூஞ்சி தெரியாது. 2 பேரும் பேங்க் சேர்த்துருக்கான். பசி பட்னி, வேலைக்கு சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. என்ன பெரிய தபஸ்தியான இருக்குல்ல. ஆகாரம் 4 நாள் வட்ட சமைச்சதோ ஃப்ரிட்ஜில் வச்சு காஞ்சி கமரோடி வெள்ளன்னா பெரிய தபஸ்திங்கிறேன். எதுக்காக அந்த பணத்தை சேர்க்கறதுக்கா? இது ஆத்தங்காரத்துக்காக இருந்தா பரவாயில்ல, என்ன பர்பஸ் என்ன இருக்கும்? தூக்கம் கிடையாது, நல்ல வார்த்தை கிடையாது, பேசுறது கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் 4 வார்த்தை மூஞ்சியை பார்த்துக்கிறது கிடையாது. எல்லாம் பணத்தை கையில தொடுறது கிடையாது. அவன் அங்க கட்ட வேண்டிய எல்லாம் சேர்ந்து சுவிட்சர்லாண்டு கட்டிவிட வேண்டியது. அது ஏதோ திருப்பி ஒண்ணு வருதுங்க. இந்த ஸ்லிப்பை நம்பிட்டு இவன் இருந்தான்னா இருக்கா இல்லையான்னு மேல சந்தியாங்கிறேன். நான் இப்போ ஏதோ 10 காசு சாப்பிட்டு 1 காசு தானம் பண்ணி அதை வேண்டாம் ஐயா 10 சாப்பிடு தோணுதுங்க. எதுக்கு பணத்தை சேர்க்கிறேன்? தர்மமும் இல்ல, காமமும் இல்ல, மோசம் இல்லவே இல்ல, அர்த்தம் மட்டும் என்ன அர்த்தம்? ஃபார் வாட் பர்பஸ் யூ ஆர் ஏர்னிங்? இத முதல்ல குழந்தைகளுக்கு ஒரு நாள் உட்காந்து வச்சு சொல்லணும். ஒரு ஸ்லிப்ல எழுதி அனுப்பணும். ஏறணுமே புத்தி இல்ல, ஏறலையே. பகவான் பார்த்துக்கிறார், வேற விஷயம். இருந்தாலும் வருத்தமா இருக்கிறத சொல்றேன். சாது ராவண ராமேண மாம் சமானய துக்கிதாம் வனே வாசிதையா. வனவாசம்ங்கிறது பெரிய விஷயம். வனனாலே சம்பஜனம்னு ஒரு அர்த்தம். பரமாத்மாவுக்கே வனம்னு ஒரு பேருக்கு தெரியுமா? சத் வனமித்து பாஸ்வா. உங்க வனங்கிறது காடுன்னு அர்த்தம் இல்ல, அடைய வேண்டிய நிம்மதிக்காக சேர வேண்டிய இடத்துக்கு வனம்னு பேர். வனே வாசிதையா சார்த்தம் கரேன்வேவ கஜாதிபம் மித்ரமௌபைகம் கர்த்தும் ராமஹாஸ்தானம் பரீப்சதா பதஞ்சானிச்சதா கோரம் ஸ்வயாசு புருஷரிஷவா. அருமையான ஸ்லோகம். ராமஹா ஸ்வயா மித்ரம் கர்த்தும் ஔபைகம். நீ அவனை ஃப்ரெண்ட்ஷிப்பாக போய் அடையறதுக்கு தகுதி உள்ளவர். எங்க ஆத்துக்கார் அவரோடு நீ ஃப்ரெண்ட்ஷிப் அடையறதுக்கு தகுதி யார் சொல்றா? ராவண ஒரு பானத்தார அடிச்சு கொல்லுங்கோன்னு சொல்ல வேண்டியவளோ, இப்ப பாத்திய விருத்தத்தினால சாகடிக்க வேண்டிய தகுதி இருக்கிறவனையோ நீ எங்க ஆத்துக்காரர் ஈக்குவலான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். நீ என்ன கொண்டு விடு. இவ்வளவு கருணையா ஆட்கள் வரணும். உலகத்துல எல்லாருமே உயிர்ந்து வரணும்னு நினைக்கிறது தான் பரமாத்மாவுடைய, எஸ்பெஷலி தாயாருடைய வேலை. ராமஹா ஏன் ஸ்தானம் பரீட்சதா. நீ இருக்கிறதுங்கிற உயிரை காப்பாற்றிக்கணும்னு உனக்கு எண்ணம் இருக்கா? ஈப்சான்னாக்க ஆசைன்னு அர்த்தம், ஆவல். பரிசகா ஈப்சா, உனக்கு நல்லபடியா நீ இருக்கணும்னு நினைச்சேயானால் ராமனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிரு. நான் சேர்த்து விடுறேங்கிறாய், ஒத்துப்புறா, நான் இருக்கேன். அப்படி இல்லைன்னா பதஞ்ச அனிச்சதா கோரம். நீ இப்பேதான் என்னன்னா கோரமான வசம் வருங்கிறாய். பேரம் போயிடுறான், புள்ள போயிடுறான், தம்பி எல்லாம் போயிடுறா, பந்துக்கள் எல்லாம் போயிடுறா. நிஜமான மந்திரி மகோதரன் மகாபாஸ்தன் 2 பேர் சகுனி துரியோதனுக்கு இருந்தவன் எல்லாரும் போயிடுறா. தனி ஆளா நிக்க போறேன். தர்ப்பணம் பண்றது நல்லபடியா விபீஷணம் ஒருத்தான் இருக்க போறேன். அந்த மாதிரி ஒரு வதம் வரப்போறது. அனிச்சதா வதம், அனிச்சதா கோரம் வதம். பாசிட்டிவ்ல என்னன்னு சொல்லியாச்சு, நெகட்டிவ்ல என்னன்னு சொல்லியாச்சு. அவர் எப்பேற்பட்டவர்? கருணையில பெரிய விஷயத்துல ராமனை விட சீதை உயர்ந்தவள்ங்கிறது இந்த ஒரு ஸ்லோகம் போது. இப்படி சொல்லி அவன் சரி நூட்டா என்ன பண்றதுன்னா வாத்துக்காரர் இவருக்கு மேல இருக்காருன்னா அடைய எங்க விபீஷண சரணாகத்துல என்ன சொல்ல போறார்? ராவணன் போறதுக்கு ராம விபீஷனே இல்லையா கணக்கு விட்டான். விபீஷணோ வா சுக்ரீவைதி வா ராவணஸ்தையும் தத்தமஸ்யா பயம் மம. நான் முன்னாடியே கொடுத்தாச்சு. ராம சரணம் மமான்னு ஒருத்தர் சொல்லியாச்சுன்னா நான் காப்பாச்சு. சகதேவ பிரபன்னாய சவாஸ்மீதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமியேதத் வர்த்தம் மமா சொல்லிச்சு. அப்போ ஒரு வியாக்கியானத்துல என்ன விசேஷம்னா,
இந்த விபீஷனுடைய சரணாகதியில என்ன விசேஷம்னா, கர்மா பண்ணி முடிச்ச அப்புறம் தான் பலன். வேலைக்கு சேர்ந்தோடனே ஒரு வருஷம் சம்பளத்துக்கு கொடுக்கணும் யாராவது, என்ன ஐ வில் ஒர்க் ஃபார் யுவர் சாட்டிஸ்பாக்சன் எழுதி கொடுக்குறான். இல்லாம சரி ஒரு மாதம் சம்பளம் முடிஞ்சதுதான் கொடுக்கணும், ஒரு மாசம் ஒண்ணு அட்வான்ஸ் 2 வருஷத்துக்கு முதல்ல கொடுக்கணும். என்ன அதுபோல இவன் சரணாகதியா வந்திருக்கான், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், அவனை வருதுன்னு சொல்றான். சரியான டயத்துல விபீஷணன் வந்தான். அப்புறம் தானே பண்ணுவேன், இப்பவே விபீஷண பட்டாபிஷேகம் பண்ணி இந்திய என்ன அவசரம் பாருங்க. அங்க முடியாத அவசரம், ராமன் அவ்வளோ அவசரப்படுறவனே கிடையாது. பட்டாபிஷேகம் எங்க இருக்கிறது, சரணாகதி ஆன உடனே அடுத்த 1/2 மணி நேரத்துக்குள்ள குடத்துல ஜலங்கள்லாம் கொண்டு சொல்லி விஷயெல்லாம் ஜபம் பண்ண சொல்லி விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுறாங்க. ஏன் லங்கா ராஜ்யத்துல இவர் பண்ணி வச்சு இருக்கிறவர் ராவணன் அப்புறம் இப்படி எல்லாம் பேசார். ராவணா இருந்தாலும் பரவாயில்லைன்னு நிறைய பேர் விபீஷனுக்கு கொடுத்த ராஜ்யம் என்ன ஆகுதுன்னு ஒருத்தன் கேட்டான். நம்ம ராஜ்யத்துக்கு கொடுத்துடலான்னு தந்தாரம் பரதன் பேசு. அதோட அப்படி எல்லாம் ஒரு சரணாகத லட்சணங்கிறதான வத்சலர் ஏற்பட்டவருக்கு நீ சரணாகதி பண்ணு, சரணாகதி பண்ணு கூட சொல்லல, நீ ஃப்ரெண்டாக இருங்கிறான். அதான் பெருமை. இதோட இன்னைக்கு நிறுத்துவோம். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம.